சிவாய. தேவி, வாருங்கள். என்ன நான் வருவது கூட தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தயங்காதே, எதுவாயினும் சொல். நட்பு ரீதியாக தங்களை நாட்டிற்கு அழைத்து கலிங்க நாட்டு மன்னர்... உபதேசம் செய்து என்னை அவமானப்படுத்தாதே. மன்னியுங்கள் மன்னா, தங்களுக்கு உபதேசம் செய்ய நான் முயலவில்லை. மன்னா. சரி சரி, வருந்தாதே. மன்னா, எனக்கு சிறு விருப்பம். விருப்பமா? ஆம். என்ன? நாம் பிறையூரில் வீற்றிருக்கும் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். நான் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டுமா? ஒருபோதும் அது நடக்காது. நாம் அங்கு சென்று வந்தால் மனமாற்றம் நிகழும். அதனால்தான் தங்களை அழைத்தேன். உன் விருப்பத்தை மறந்துவிடு. நான் கோயில் குளம் என்று தெரிந்தால் அப்படி என்னதான் மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். நம் மனம் நம்மையே அறியாமல் சில நேரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அதனால் நமது செயல்களில் மேன்மையும் தெளிவும் விரைவில் ஏற்படும். அப்படி என்றால் நான் கோவிலுக்கு சென்றால்தான் மேன்மை அடைவேன் என்று சொல்கிறாயா? இல்லை, நம் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள பல இடங்களும் பயிற்சிகளும் உள்ளது. அத்திருத்தலத்திற்கு சென்றால் அது விரைவில் நடக்கும் என்பதற்காகவும், மேலும் நமது செயல்களில் விவேகம் சிறந்து விளங்குவதாகவும் கேள்விப்பட்டேன். நீ எந்த காரணத்தை கூறினாலும் நான் கோவிலுக்கு செல்ல மாட்டேன். வேண்டுமானால் உன் கடவுளுக்கு செயலும் விவேகமும் சிறக்க என்னிடம் உபதேசம் கேட்டுக்கொள்ள சொல். தேவி, ஏன் உன் கண்கள் கலங்குகின்றன? செய்யும் பணிகளை மறந்து கடவுளை நினைத்தால் பணிகள் முடிந்து விடுமா என்ன? தயவு செய்து என்னிடம் வேறு எதுவும் பேசாதீர்கள். உங்களை கோவிலுக்கு அழைத்தது என் தவறுதான். நாடாளும் அரசரல்லவா தாங்கள். என் சிறு விருப்பத்தை தங்களிடம் கூறியது குற்றம்தான். பல வருடங்கள் என்னோடு வாழ்ந்திருக்கிறாய். எதற்காகவும் எதையும் நீ என்னிடத்தில் வற்புறுத்தியது கிடையாது. சரி, உன்னோடு கோவிலுக்கு வருகிறேன். அங்கு நான் வருவதால் அப்படி என்னதான் மாற்றங்கள் நிகழ்ந்து விடுகிறது என்பதை பார்த்து விடுகிறேன். வாருங்கள் அரசே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.